ஹாய் காய்ஸ், நமஸ்காரம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் டிலைட். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல ப்ரிப்பேர் பண்ற ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். இது வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சில இடத்துல கல்யாணமே புதுசா வர மாப்பிள்ளைக்கு இந்த ரெசிபியை சமைச்சு ஃபீஸ்டா வைப்பாங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு, ஒரு உள்ள அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னன்னா, நம்ம குடும்பங்கிறது இந்த பர்தா மாதிரி, அதுக்குள்ள நம்ம வந்து புலாவ் பண்றோம் இல்லையா, அது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், அது ஒவ்வொரு ஸ்பைசஸும் ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பருக்கு ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் சேர்ந்து அந்த புலாவ் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல பாண்டேஜில் இருக்கணுங்கிற மாதிரியும், அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணுங்கிற மாதிரி எடுத்து காட்டுற விதமா இந்த ரெசிபி இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டஃபிங்ஸ் தான் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். இது மோஸ்ட்லி மீட் பேஸ்ட் ஒரு ரெசிபி தான். வெஜிடேரியன் ரெசிபில நான் இன்னைக்கு காட்ட போறேன். இந்த ரெசிபி பேர் வந்து பெர்தே பிலாவின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்தியன் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணினோம்னா பர்தே புலாவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நான் இங்க வந்து ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு இந்த பவுலில் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நிறைய வெண்ணெய் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விடணும். இந்த பாத்திரத்துக்கு ஃபுல்லாக நம்ம வந்து வெண்ணெயை க்ரீஸ் பண்ணி விடலாம். வெண்ணெயை போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிற இந்த டின்னு நம்ம வந்து இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் குக் பண்ணி வரதுக்கும் இது ஃப்ரீஸ் ஆகி வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது வெஜிடேரியன் ரெசிபிங்கிறதுனால நான் வந்து 500 கிராம்ஸ்க்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இது நெய்யில் பொரிச்சு எடுத்துட்டு போகிறேன். நம்ம பன்னீர் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்தது ஃப்ரீசர்லேருந்து இந்த ஏற்கனவே நான் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த பட்டர் டின்னு, அதை வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாதாம் நான் வந்து நேற்று நைட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு தோல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பாதாம் பீசஸை இதில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். வைக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வைக்கணும். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததில் நம்ம ஃபுல்லாக வந்து இந்த ஸ்ப்ளிட் ஆல்மண்ட்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். இப்போ இது உடனே நம்ம கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடணும். நான் ஒரு பேனில் ஏற்கனவே பன்னீர் பொரிச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மிச்சமாக நெய் அதில் ஊற்றின்னு இருக்கேன். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் மேலே இருக்கும். நம்ம நெய் நல்லா சூடாக எடுத்து கொஞ்சம் பிஸ்டாச்சஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுலேயே ரைசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த பைன் நட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். முழு முந்திரி உடைக்காமல் எடுத்துக்கணும். இந்த ரெசிபி வந்து விருந்துக்கு வைக்கிற ரெசிபிங்கிறதுனால எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். நம்மளோடைய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டுருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட் போட்டுருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த அரிசியை வடைகட்டிட்டு நான் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த நெய்யில் நம்மளுடைய ஊற வச்ச அரிசியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து நெய்யில் நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் மசாலாஸ் அண்ட் ஸ்பைசினஸ். 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, அதே மாதிரி 1/4 ஸ்பூன் மிளகாப்பொடி. இதில் கொஞ்சம் க்ரஷ்டு பெப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசினஸ்ங்கிறது இதில் என்ன வரணும் ரொம்ப. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரே ஒரு மிளகா கூட கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். பட் இந்த ரெசிபி வந்து அவ்வளோவா ஸ்பைசியாக இருக்காது. பட் நம்மளுக்கு சில டைமில் ஸ்பைசினஸ் இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, அதுக்காக நான் வந்து கொஞ்சம் மிளகா பொடி போட்டுருக்கேன். நீங்கள் வேண்டான்னு அதையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்சுக்கு நான் வந்து கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 4 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஸ்டாக் இதில் ஊற்றின்னு இருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பு வந்து மீடியம் ஹையில் வச்சிடலாம். யூஸ்வலி இந்த ரெசிபிக்கு வந்து சால்ட் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். நம்மளுக்கு வேணும் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கிற சான்ஸ் கிடைக்கும். நம்ம பொரிச்சு வச்சிருந்த பன்னீர் வந்து ஆறி போயிடுது. இப்போ நம்ம இது வந்து நம்ம பிளெண்டரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுத்து. அப்புறம் புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எங்கேயுமே தண்ணி இல்லாமல் நல்ல குக்காக இருக்குது. அதாவது ஒரு 90% அளவுக்கு குக்காக இருக்குது. இது போகிறோம். நம்ம இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இது உடனே நம்ம கொண்டு போய் ஆற விட்டணும். நல்ல ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற அளவுக்கு நம்ம ஆற விட்டுலாம். இதை நார்மலாக இந்த மாவுக்கு வந்து எக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சின்ஸ் நாங்கள் எக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு வாழைப்பழம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
நீங்கள் வந்து எக்ஸ்கோ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவு எப்படி பண்ணாங்கிறது பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய வாழைப்பழத்தை பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, நீங்கள் எக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணலாம். வாழைப்பழம் வந்து ஏற்கனவே திதிக்கிறதுங்கிறதுனால நான் இன்னைக்கு சுகர் ஆட் பண்ணலை. இதில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம மாவு பிசையும் போது எப்படி வருதுங்கிற பார்த்து கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் மைதா மாவு ஒவ்வொரு கப்பாக ஆட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்கிறது நம்ம அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நான் இப்போ 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் இந்த புலாவ் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து இருக்கும். அதனால் நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்கிறது. நீங்கள் மாவு பிசைஞ்சு நீங்கள் அது இடும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சுட்டோம், நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து இதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர், 3 கப் அளவுக்கு மைதா மாவு, 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், ஒரு பெரிய வாழைப்பழம் பியூரி பண்ணி இதில் ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு 2 சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மாவு பிசைஞ்சு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். இப்போ நம்ம அந்த பர்தாக்குள்ளே மறைச்சி வைக்கிற புலாவை பார்க்கலாம். இந்த ரெசிபி தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது என்னுடைய வெர்ஷன் ஆஃப் புலாவ். இங்கே நான் வந்து அந்த பேசிக்கான இந்த புலாவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புலாவுக்கு வந்து ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட், எல்லா ரெசிபீஸ்லையுமே மெயினாக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வந்து அந்த பைன் நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கரண்ட்ஸு. என்கிட்ட ட்ரைட் கரண்ட்ஸ் இல்லைங்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ட்ரைடு கரண்ட்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த புலாவ் பண்ணும்போது நெய்லியே ஃப்ரை பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் இங்கே வந்து ஒரு 4 ஆனியன்ஸை நல்லா கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுத்தது இங்கே நான் வந்து ஒரு 25 பீசஸ் பைனாப்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் ஆனியன்ஸ் வந்து ஒரு 75% இதில் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். மீதி நம்ம அடுத்த யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே இந்த ஆப்பிள்ஸ், பைனாப்பிள் இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம புலாவ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் எதாவது வேணும்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இது மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இப்படி தான் இருக்கணும். ரொம்ப மைல்டாக இருக்குது, இது போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணா நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம அப்படியே பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா இந்த மாவு, நம்ம இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமக்கி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு 1/3 ஆஃப் மாவு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஏற்கனவே ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாத்திரம் செய்கிற அளவுக்கு நம்ம நல்லா பெருசாக இட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம இந்த சைஸ் அளவுக்கு சப்பாத்தி பண்ணோம்னா எத்தனை பேருக்கு சரியா போகும்? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ரொம்ப மெதுவா உள்ள இறக்கிட்டு ஜஸ்ட் ரொம்ப சாஃப்டாக நம்ம இப்படி இந்த பாதாம் எல்லாம் ஒட்டின்னு இருக்கோம் இல்லையா அதுக்கு லைட்டாக நம்ம டச் பண்ண வைக்கலாம். இந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து
அவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்த மாவு போட்டு கவர் பண்ணிட்டோம். இப்போது நம்ம லேயராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பன்னீர் லேயர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை ஆனியன்ஸும் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ஜஸ்ட் மேலாக. இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற இந்த புலாவ் வந்து இதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த புலாவ் வந்து வாட்டரியாக இருக்கக்கூடாது. நம்ம இது பண்ணும்போது நம்மளுடைய இந்த மாவெல்லாம் வந்து சரியாக பேக் ஆகாமல் வரும். இப்போ இது மேலே மீதி இருக்கிற பன்னீரும் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற வெங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம இந்த புலாவை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மறுபடியும். இப்போ நம்ம அவன் வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் ஆயிருக்கு. இப்போ இது ப்ரௌன் ஆகிற வரலும் நம்ம பேக் பண்ணலாம். நம்மளுடைய பெர்தே பிலாவி ரெடியா இருக்கு. நல்ல மொறுன்னு ரோஸ்ட் ஆகி பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. அந்த ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. இது மாதிரி ரோஸ்டடான ஆல்மண்ட்ஸு அந்த மேல் மாவோட அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த புலாவ் சாப்பிட்டால அது அருமையா இருக்கும். இது வந்து இந்த அரப் கண்ட்ரீஸ்ல மாப்பிள்ளை விருந்துக்காக பண்ற ஒரு ரெசிபிங்கிறதுனால எல்லாமே நல்ல பலமா நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா கிஃப்டா பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலி நம்ம இதெல்லாம் டெய்லி நம்ம சமைக்க மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சமைக்கிற சமையல்ல இது மாதிரி போட்டு நல்லா நச்சுன்னு சாப்பிட்டா ஒரு வாட்டி சாப்பிட்டாலும் போதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை வரும்போதோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும்போதோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் நல்லா எக்ஸைட் பண்ணலாம். முக்கியமாக பசங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வர இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். அதெல்லாம் ஸ்டே டியூன் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. யத் பாவம் தத் பவதி.